திருவாரூர் அருகே சிங்கிலாஞ்சேரி கிராமத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக திருவாரூர் மன்னார்குடி சாலையில் ஒரு ரயில்வே மேம்பாலம் பாதி அளவில் அமைக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு தேவையான இடங்களில் நில உரிமையாளர்களிடமிருந்து நிலம் வாங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த ரயில்வே மேம்பாலத்திற்காக இடம் கொடுத்தவர்களுக்கு பணமும் மாற்று இடமும் தியானபுரம் பகுதியில் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு மாற்று இடம் கொடுத்த இடத்தில் பிற அந்நியர்கள் நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் அரசு முறைப்படி பட்டா செய்து கொடுக்கவில்லை எனவும் இதுகுறித்து பலமுறை திருவாரூர் வட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அம்மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பட்டா மாற்றம் செய்து கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுத்தெருவு அங்க நாங்க வசிச்சு வந்தோம். எங்களுக்கு மேம்பாலம் எடுத்துக்கிட்டதுனால எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்ததுனால அதுல கொஞ்சம் ஒரு பிளாட்டை 2 பேருக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு வீடு கட்டாத முடியாது. அந்த இடத்துனால நாங்க அங்க வீடு கட்டாத நாங்க வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இருக்கோம். அங்க அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வீடு கட்டிக்கிட்டு அங்க எங்களுக்கு கொடுத்த ரோட்ல வராங்க. அது நாங்க தாலுகா ஆபீஸ்ல போய் சொன்னதுக்கு நாங்க பாக்குறோம், அவங்க கட்டுட்டோம், மறுபடியும் நாங்க பாக்குறோம்ங்கிறாங்க. கட்டி பிறகு நீங்க என்னங்க சார் செய்ய போறீங்க? நீங்க 8 வயசு கட்டணம் கட்டினாலும் நாங்க அதுக்கு பிறகு நாங்க இடிச்சுடுவோம், அவங்க பதில கட்டுட்டோம் சொன்னாங்க. நாங்க ஒரு நாளைக்கு 4 நட மனு கொடுத்துட்டோம், ஒண்ணுமே கேட்கல. அதனாலதான் இப்ப கலெக்டர் ஆபீஸுக்கு மனு கொடுக்கலான்னு வந்தோம். இந்த பட்டாவே எங்களுக்கு தனி பட்டாவா கொண்டு வரணும். விவோ ஆபீஸ்ல கொண்டு போனா போக்குவரத்துல இல்ல, இங்க போக்குவரத்துல கொண்டு வரணும் பட்டாவுன்னு சொல்றாங்க. அங்க கொண்டு போனாலும் அதுக்கும் ஒன்னும் சேதி கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு செப்ப எடுத்து பாக்குறதுக்கும் கேட்கையும் ஆளும் கிடையாது. நாங்களாம் அந்த 6 வீட்டுக்காரனங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம். ஒண்ணுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.